ஜெய் சாயிராம். ஒரு நாளை துவங்கும் பொழுது கடந்த கால காயங்களோடு அந்த நாளை துவங்காமல் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் புதியதாக துவங்கலாம். இந்த நாள் நம் வாழ்வில் ஏதோ ஒரு அற்புதத்தை நிகழ்த்த காத்திருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு துவங்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இதோ உனக்கான வரம். நீ ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு விஷயம் இன்றே உனக்கு நடக்கும், இன்றே உனக்கு அமையும். ஆம் என் பிரியமே, இதுதான் வெற்றியின் இரகசியமாகவும் இருக்கும். எனவே நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. கஷ்டப்படுவதற்கு நீ பயந்து கொண்டே இருந்தால் கிடைத்த வாழ்க்கையை தான் உன்னால் வாழ முடியும். பிடித்த வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது என் பிரியமே. கஷ்டப்படுவதற்கு எப்பொழுதுமே தயக்கப்படாதே. ஒரே பாறையில் வெட்டி எடுக்கப்பட்ட கல்தான் அடியை தாங்கிக் கொள்ள முடியாததால் படியாக கிடக்கிறது தெரு ஓரத்தில். அடியை தாங்கிக் கொள்ள முடியாததால் படியாகவே கிடக்கிறது தெரு ஓரத்தில். ஆம் என் பிரியமே, வலியை தாங்கிக் கொண்ட கல்தான், எந்த கல் வலியை தாங்கிக் கொள்கிறதோ அந்த கல்தான் கோயிலின் கருவறையில் தெய்வமாகவே திகழ்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள். தெய்வமாகவே நிற்கிறது அந்த கல்தான். எனவே வலியை தாங்கிக் கொள்ள பழகு. நடப்பதற்கு பாதை இல்லையே என்று ஒரே இடத்தில் நின்றுவிடக்கூடாது என் பிரியமே. நடந்து நடந்து உனக்கான பாதையை நீதான் உருவாக்க வேண்டும். உனக்கான பாதையை நீயே உருவாக்க கற்றுக்கொள். அடுத்த நிலையை அடைய முயற்சியை செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் நிலையை அடைய எப்பொழுதுமே முயற்சி செய்யாதே. உனக்கென்று ஒரு தனி பாதையை உருவாக்கி உன்னுடைய அடைவதற்கான முயற்சியை நீ ஏற்கொண்டாலே போதும். உனக்கான பிரம்மாண்ட வெற்றி உனக்காகவே காத்திருக்கும் சர்வ நிச்சயமாக. ஆம் என் பிரியமே, எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றத்திற்கான அதிசயங்கள் உன் வாழ்வில் நிச்சயமாக நடைபெறும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. எல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும், எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இருக்கும் பொழுது இந்த கதை உனக்கு மிக ஊக்கமாகவே இருக்கும். கதையை முழுவதுமாக கேட்டுப்பார். அதற்கான அர்த்தம் நிச்சயமாக உனக்கு புரியும். ஒரு இளைஞன் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு துறவியிடம் சென்றான். அவன் மிகவும் சோகமாகவும் பதட்டத்தோடும் காணப்பட்டான். அப்பொழுது துறவி அவரை பார்த்து கேட்கிறார், மகனே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? என்ன நடந்தது என்று கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞனோ, ஐயா, நான் சம்பாதித்த பணம் முழுவதுமே வழியில் திருடர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் என்று பதட்டத்தோடு கூறினான் முனிவரிடம். இப்பொழுதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவே இல்லை, தெரியவே இல்லை என்றும் கூறினான். துறவியோ அவன் விரக்தியில் அழுது கொண்டிருந்த பொழுது, மகனே, உனக்கு என்ன நடந்ததோ அது உன் நன்மைக்குத்தான் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். நடந்ததை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே என்றார். இளைஞனோ, என்ன சொல்கிறீர்கள் துறவியரே? நான் உழைத்த பணம், நான் கடுமையான உழைத்த பணம், திருடர்கள் என் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் என்று நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். வீட்டிற்கு போகலாம் என்றால் கூட என்னிடம் பணம் இல்லை. எனக்கு உங்களின் மீது அதீத நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நீங்களோ நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, இதில் என்ன நல்லது இருக்கிறது? எனக்கு நல்லது எதுவுமே நடக்கவில்லையே. இது எல்லாம் பெரிய இழப்பு தானே. இதில்
எனக்கு என்ன நன்மை இருந்துவிடப் போகிறது என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. நான் மிக மன வருத்தத்தில் இருக்கிறேன். ஆனால் தாங்களோ எல்லாம் நன்மைக்கு என்று கூறுகிறீர்களே, இது எப்படி துறவியரே என்று மிக தாழ்ந்த வார்த்தையோடு அந்த இளைஞன் துறவியை பார்த்து கேட்டான். அப்பொழுது துறவி, மகனே, நான் ஏன் அப்படி சொன்னேன் என்று உனக்கு தெரியுமா? நீ புரிந்து கொள்வதற்கு நான் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன். இந்த கதையை கவனமாக கேள் என்றார். ஒரு காலத்தில் கதையையும் சொல்லத் துவங்கினார். அப்பொழுது ஒரு பயங்கர வெள்ளம் ஒரு கிராமத்தை தாக்கி அந்த கிராமத்தையே அழித்தது. வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட கிராமத்தில் ஒரு ஏழை மனிதனும் இருந்தான். அவர் ஒரு விவசாயி. அவருடைய வீடும் அங்கேதான் இருந்தது. அது இப்பொழுது வெள்ளத்தில் முற்றிலுமாக மூழ்கியும் விட்டது. அவர்களிடம் சாப்பிடக்கூட உணவு இல்லை. தானியங்கள் அனைத்துமே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அந்த விவசாயிக்கு ஒரு மகனும் இருந்தான். அவன் பெயர் கந்தன். அவன் தனது தந்தையிடம் கூறினான், அப்பா, நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? எது நடந்ததோ அது நன்மையாகத்தான் நடந்தது. இதை மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் என்றான். உடனே அப்பாவிற்கு அவன் மேல் கோபமாக வந்தது. இதை எது நல்லது என்று நீ சொல்கிறாய்? இது உனக்கு நல்லதா என்று கோபத்தில் கத்தினார். வீடு வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது. இப்பொழுது உணவு, தானியம் என்று எதுவுமே இல்லை, பணம் இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது என்று கூறினார். இதில் என்ன நல்லது நடந்திருக்கிறது என்றும் கேட்டார் விவசாயி மகனை பார்த்து. பிறகு மகன், அப்பா, இதுவும் நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்று கூறினான். இதையே பல முறை கூறிக்கொண்டிருந்தான். அவன் திரும்ப திரும்ப சொன்ன பொழுது தந்தை மிகவும் கோபமடைந்தார். அவன் கோபப்பட்டு அவனை அடித்து வெளியேவும் அனுப்பினான். மறுபடியும் என்னை பார்க்காதே என்றார் கந்தன் தந்தை. அவர் மகனை வெளியே அனுப்பியும் விட்டார். அவனும் அழுது கொண்டே போய்விட்டான். இருள் சூழ்ந்தது. விடியலும் வந்தது. மகன் இன்னும் திரும்பி வரவே இல்லை. நான் அவனை கோபத்தில் அடித்து விட்டேனே, அதனால்தான் என் மகன் வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் மீண்டும் வருந்தினான். அவன் தன் மகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதை நினைத்து மிகவும் மனவேதனை அடைந்தார் விவசாயி. பின்னர் வெள்ளத்திலிருந்து அவர்களை மீட்க ஒரு படகும் வந்தது. அதன்பின் அவர்கள் அனைவரையும் படகில் ஏற்றி கொண்டிருந்தார்கள். அந்த விவசாயியோ மனைவியிடம், தன் மகனை பார்த்தாயா? நான் அவனை அடித்து வெளியே அனுப்பிவிட்டேன். அவனை பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று கேட்டான். அவளும் நான் எங்கேயும் பார்க்கவில்லை என்ற வேதனையோடு கூறினாள். பிறகு காப்பாற்ற ஒரு படகு வந்திருக்கிறது. நமக்கு நல்லது நடக்கிறது. நம் உயிருக்கு இனி ஆபத்து இல்லை என்று கூறினாள். பின்னர் விவசாயி கோபமாக, உனக்கு புரிகிறதா இல்லையா என்றார். நமக்கு நல்லது எதுவும் நடக்கவில்லை. இப்பொழுது நமக்கு வீடு இல்லை, உணவு இல்லை, பணம் இல்லை. நாம் எங்கே செல்வோம்? என்ன செய்வோம்? நமக்கு இனி எப்படி காலம் வாழ முடியும் என்று கூறினான். அப்பொழுது மனைவி, நம்மிடம் பணம் இல்லாவிட்டாலும் நம் உயிர் மதிப்புக்குரியது. நல்ல வேலையை தேடுவோம், பிறகு தைரியமாக வாழ்வோம் என்று கூறினாள். அந்த விவசாயி, நீயோ பல நாட்களாக என்னிடம் பணம் கேட்டு வந்தாய். நான் அந்த பணமெல்லாம் வீட்டில் மறைத்து உன்னிடம் கொடுக்காமல் மறைத்து வைத்திருந்தேன். இப்பொழுதில் அதுவும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. எனக்கு எதுவுமே மிச்சமில்லை என்றான். எல்லாமே வெள்ளத்தில் அடித்து சென்றதை நினைத்து அவன் மிகவும் வருந்தினான். பிறகு அவர்கள் வேறு ஊருக்கு சென்று அங்கு வசித்து கொண்டிருந்தார்கள். ஏதோ விவசாயி சிறிய சிறிய வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். சில நாட்களில் வெள்ளமும் வடிந்தது. அப்பொழுது விவசாயி தனது இடத்திற்கு திரும்பினார். அவர் கிராமத்தை அடைந்தார். ஆனால் அவரது வீடு முற்றிலுமாக சரிந்து போயிருந்தது. அதை பார்த்ததும் மிகவும் சோகமாகியும் விட்டார்.
அந்த இடத்தில் ஒரு பெரியவர் அவர் வயலில் ஒரு குடிசையும் கட்டினார். வெள்ளம் காரணமாக பயிர் முற்றிலுமாக அழிந்து போனது. அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு நாள் இரவு அவரது மனைவியின் முன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய மனைவி, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். பின்பு அவள் கூறினாள், நம் ஊருக்கு போய் நல்ல வேலை செய்யலாம், அங்கு நல்ல பணம் சம்பாதிக்கலாம். நானும் சில வேலைகளை செய்கிறேன். ஒன்றாக வேலை செய்தால் நம்மளுடைய கஷ்டத்தை அது போக்கிவிடும் அல்லவா என்று கூறினாள். அவன் மனைவி சொன்னது சரிதான் என்று விவசாயியும் நினைத்தான். அவர்கள் வேலைக்காக நகரத்திற்கு சென்றார்கள். அவர் கஷ்டப்பட்டு வேலை தேடினார். ஆனால் வேலை எங்கு தேடியும் கிடைக்கவே இல்லை. மகனும் வீட்டை விட்டு வெளியே போய் எங்கு இருக்கான் என்று தெரியவே இல்லை. அவனுடைய முழு வாழ்க்கையும் அவனுக்கு காலியாக இருப்பதைப் போல உணர்ந்தான். நம்மிடம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் முடிந்துவிட்டது என்று விரக்தியோடு வீட்டிற்கு சென்றான். இப்படியே சிறிது காலம் கடந்தும் விட்டது. அவர்கள் வாழ்வில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஒரு நாள் அவருடைய மனைவி அவரிடம் வந்தால், ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறார்கள்? ஒரு முறை முயற்சி செய்துவிட்டு ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? ஊருக்கு திரும்பி போய் நல்ல வேலை தேடலாம். நீங்கள் திரும்பவும் முயற்சி செய்து பாருங்கள் என்று கூறினாள். அங்கே சென்று முயற்சிப்பதன் மூலம் நல்ல வேலையை பெறலாம். கஷ்டப்படுவதை விட முயற்சி செய்வது நல்லது என்று மனைவி கூறினாள். மறுநாள் அவன் ஊருக்கு சென்றான். அவன் மிகவும் கடினமாக முயற்சி செய்தார். ஆனால் இந்த முறையும் அவருக்கு வேலை கிடைக்கவே இல்லை. மீண்டும் விரக்தியில் ஊருக்கே போகலாம் என்று நினைத்தான். அவன் வீட்டுக்கும் புறப்பட்டான். வழியில் ஒரு துறவி அவரை கடந்து வந்து, அவர் என்ன ஆச்சு மகனே என்று கேட்டார். இவ்வளவு சோகமாக காணப்படுகிறாயே என்று கேட்டார். பிறகு விவசாயி அனைத்தையும் கூறினார். உடனே துறவி, நீ மிகவும் கவலைப்படுகிறாய் மகனே. கவலைப்படாதே, உனக்கு என்ன நடந்ததோ அது அனைத்தும் நல்லதற்கே என்றார். உடனே விவசாயிக்கு கோபம் அதிகமாக வந்தது. ஐயா, நீங்கள் என்ன? நான் பேசுகிறேன், மிக கஷ்டத்தில் இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய துன்பத்தை பார்த்து நடந்தது அனைத்தும் நன்மைக்கே என்று கூறுகிறீர்களே, இதில் என்ன நல்லது இருக்கிறது என்று கேட்டான். மகன் வீட்டை விட்டு வெளியேறியது எப்படி நன்மையாக இருக்க முடியும்? இது என்னுடைய இழப்புதானே என்பது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா என்று கூறினார். பிறகு அந்த துறவி, கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாம் சரியாகிவிடும், அனைத்து கேள்விக்கும் பதில் கிடைக்கும் என்றார். மிக அதிகமான வேதனையோடு இருக்கிறாய், எனவே அமைதியாக இரு, எதை பற்றியும் யோசிக்காதே என்றார். அவனோ சோகத்தில் இருந்தான். துறவியிடம் விடைபெற்று நடந்து சென்றார். வீட்டிற்கு செல்லும் வழியில் துறவி, எல்லாம் நன்மைக்கே என்று கூறுகிறாரே, ஒன்றுமே புரியவில்லையே என்று சிந்தித்து கொண்டே வீட்டை நோக்கி சென்றான். வீட்டிற்கு வந்து காலையில் வேலை தேடுவதற்காக நகரத்தை அடைந்ததும் எங்கேயும் வேலை இருக்கிறதா என்று தேடினான். ஆனால் இந்த முறை அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. நல்ல வேலையாக அவருக்கு ஒரு பெரிய தொழிலதிபரின் வீட்டில் வேலை கிடைத்தது. அந்த தொழிலதிபர் ரொம்பவே நல்லவர். அவருக்கு வேலை கிடைத்ததில் விவசாயிக்கு மகிழ்ச்சியும் அடைந்தார். அது நடந்து கொஞ்ச நாளும் ஆனது. ஒரு நாள் வணிகர் விவசாயியை அழைத்து, என்னுடைய வீட்டின் முன்பு ஒரு வீடு காலியாக உள்ளது, உனக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இதில் இருக்கிறது, நீ உன்னுடைய குடும்பத்தையும் அதில் சேர்த்து கொள்ளலாம் என்றார். விவசாயி மகிழ்ச்சியாக உடனே சரி என்று கூறினார். விவசாயி மகிழ்ச்சியாகவும் இருந்தார். வணிகர் தங்குவதற்காக கொடுத்த வீட்டில் தனது மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். திடீரென்று ஒரு நாள் யாரோ கதவை தட்டுவது போல கேட்டது. யார் என்று பார்க்க கதவை திறந்த பொழுது ஒரு இளைஞனை பார்த்தார். வீட்டின் முன் ஒரு பையை பிடித்து கொண்டு நின்றார். விவசாயிக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. பிறகு அந்த இளைஞன், தந்தையே, உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் தான் உங்களுடைய மகன் என்று சொன்னான். கிராமத்திற்கு போய் உங்களை அங்கே பார்த்தேன்,
அங்கே உங்கள் யாரையும் காணவில்லை. நான் வீட்டை விட்டு கிளம்பியதும் நான் ஒரு தொலைதூர நகரத்தை அடைந்தேன். எனக்கு அங்கே சில நாட்கள் நல்ல வேலை கிடைத்தது. வேலை செய்த பிறகு நான் சம்பாதித்த பணத்தில் ஒரு வீடும் வாங்கினேன். நான் ஒரு சிறு தொழிலை தொடங்கினேன். வியாபாரமும் நன்றாக வளர்ந்து வந்தது. லாபமும் வந்துவிட்டது. இப்பொழுது நான் மிகவும் பணக்காரனாக இருக்கிறேன். எனக்கு 50 ஊழியர்கள் இருக்கின்றனர். நான் அந்த நகரில் ஒரு பெரிய மனிதன். அதனால்தான் நான் உங்களை அங்கே அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டதும் விவசாயி மகிழ்ச்சியடைந்தார். அப்பொழுது அந்த இளைஞன் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அப்பா, நான் அப்பொழுதே சொன்னேனே, அந்த வெள்ளம் வந்தது நல்லதற்கு என்று சொன்னேனே. அந்த வெள்ளம் வந்திருக்காவிட்டால் இதெல்லாம் நடந்திருக்காது இல்லையா? இப்பொழுது அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அல்லவா? நான் நகரத்திற்கு போய் பணம் சம்பாதித்திருக்கிறேன் என்று கூறினான். அந்த விவசாயியும் உண்மைதான், அந்த வெள்ளம் வந்தது நன்மைக்குதான், எல்லாம் நன்மைக்குதான், எல்லாம் நன்மைக்கே என்று இப்பொழுது எனக்கு புரிகிறது. அதனால்தான் எனக்கும் நல்ல வேலை இருக்கிறது. நடந்த அனைத்தும் நன்மைக்கே என்று கூறினார். இவ்வாறாக கதையை கூறி முடித்தார் துறவி. மகனே, ஒரு மனிதனின் சிந்தனை எப்பொழுதுமே சிறப்பாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவே முடியாது யாராலும். இப்பொழுது நடப்பது எல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும் நம் நன்மைக்கு. இப்பொழுது நமக்கு நடக்கும் ஏதாவது கெட்டது நடந்தாலும் அது எதிர்காலத்தில் நடக்கும் நன்மைக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது நன்றாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒன்றை நினைவில் கொள், நாம் எதிர்கொள்ளும் சிரமங்கள் ஒரே மாதிரியாக இருக்காது. எதிர்காலம் மாறும். ஒரு சில நாட்களில் நீ எத்தனை கஷ்டங்களை தாங்கிக் கொண்டாயோ, ஒரு கட்டத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும். உன்னுடைய காலம் மகிழ்ச்சியாக மாறும். மகனே, அவசரமில்லாமல் பொறுமையாக இரு. தவறான முடிவுகள் எடுப்பதன் மூலம் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளாதே என்று கூறினார். இளைஞனும், நீங்கள் சொன்னது எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு என்னுடைய பணமும் தொலைந்து போய்விட்டது. இப்பொழுது எனக்கு எதுவுமே மிச்சமில்லை. இதில் என்ன நல்லது இருக்கிறது என்று கேட்டான். பின்னர் துறவி தன் பையிலிருந்து ஒரு வைரத்தை எடுத்தார். மகனே, இந்த வைரத்தை மிகுந்த நாட்களாக வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த வைரத்தால் எனக்கு எந்த ஒரு உபயோகமும் இல்லை. இது நிச்சயமாக உனக்கானது. இது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அந்த வைரத்தை அவரிடம் கொடுத்தார் துறவி. அந்த துறவி சொன்னது உண்மைதான். என்ன நடந்தாலும் அது நம் நன்மைக்கே. அந்த திருடர்கள் என்னுடைய பணத்தை திருடி இருக்காவிட்டால் நான் இந்த துறவியை சந்தித்திருக்க மாட்டேன். இங்கு வந்திருக்காவிட்டால் இந்த விலை மதிப்பற்ற வைரம் எனக்கு கிடைத்திருக்காது என்று நினைத்தும் கொண்டான் இளைஞன். பிறகு துறவிக்கு நன்றி கூறிவிட்டு நகரில் வைரங்களை விற்ற பணத்தில் தொழிலை துவங்கி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் இளைஞன். எது நடந்தாலும் பரவாயில்லை, எதுவும் நமக்கு நல்லதற்கு மட்டுமே நடக்கும் என்ற உறுதியாக நாம் நம்புவோம். சில கடினமாக இருந்தாலும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. பொறுமையாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கலாம். எல்லாம் நன்மைக்கே, நல்லதாகவே நடக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பலாம். இதுவும் கடந்து போகும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டால் நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும். நமக்கான மாற்றம் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் ஒவ்வொருவரும் ஜனித்திருக்கிறோம் இந்த உலகத்தில். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் என்பதை மறந்துவிட்டு மற்றவர்களைப் போல வாழ முயற்சி செய்வது வீணான செயல். என் பிரியமே, உன்னுடைய பிறப்பின் காரணத்தை அறிந்து கொண்டு அதை நோக்கி முன்னேறி சென்றால், உன் முன்னேற்றத்திற்கு வேறு யாரையும் நீ துணை தேடாமல் சென்றால் உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உனக்கு சாத்தியப்படக்கூடிய ஒன்றுதான். உன்னுடைய வெற்றிக்கு உன் முயற்சியும் பயிற்சியும் மட்டும்தான் துணை நிற்கும்.
உன்னுடைய நம்பிக்கை உறுதியாக இருந்தால், உன்னுடைய சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால், உன்னுடைய விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால், இந்த பிரபஞ்சம் அதை நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி தந்தே தீரும். நிச்சயமாக நிறைவேறியே தீரும். நீ ஆவலோடு எதிர்பார்த்த அந்த விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ வருத்தப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் பிரியமே. நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே, என்றென்றைக்குமே. நான் பல முறை, பல தடவை, பல வாக்கு சொல்லி இருக்கிறேன். அனைத்தையும் நீ கேட்கவில்லை. உன் மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னால் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள். நம்பிக்கையோடு கேள். முழுவதுமாக கேள். போனது போகட்டும். இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ. முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு உன் லட்சியத்தை எப்படி எட்டி பிடிக்கலாம் என்பதை மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்பதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் காட்டுகிறேன். பிரகாசமாக, மிக பிரகாசமாகவே. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அறவே ஒழித்துவிட்டு எப்படி வெல்லலாம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை மட்டுமே மனதிற்குள் இருத்தி கொள்ள வேண்டும். முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டு நோகடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதையுமே சாதிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே இது இயற்கைதான். நீ எந்த இடத்திற்கு உன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே நிமிடம், அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கும் அர்த்தமற்ற பேச்சுகளையும் அர்த்தமற்ற சிந்தனைகளையும்
காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதால்தான் உன்னை ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், உன்னை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், உன்மேல் பொறாமையும் படுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற வேதனை அவர்கள் படுவதால்தான் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். நீ நினைத்ததை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு அது அவஸ்தையாக முடிந்துவிடுமே, மனபாரமாக திரும்பிவிடுமே. அதற்காகத்தான் அவர்கள் உன்னை எப்பொழுதுமே விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நித்தம் நித்தம் இரவும் பகலும் உன்னை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி சீர்குலைக்கலாம், உனக்கு எப்படி சிக்கல்களை கொடுக்கலாம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், வீணடித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவா நீ பயப்படுகிறாய்? அவர்களுக்காகவா நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அவர்களை நினைத்து ஏன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறாய்? இவர்களின் பேச்சிற்காகவா, அவர்கள் கொடுக்கும் சிக்கலுக்காகவா உன் வாழ்க்கையை நீ துளைத்து கொண்டிருக்கிறாய்? ஒதுக்கிவிடு என் பிள்ளையே. அவர்களையும் அவர்கள் பேச்சையும் முதலில் ஒதுக்கிவிட்டு உனக்கான வெற்றியை நீ தேடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களெல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மை உன்னை வந்து சேரும். நான் அதை உனக்காகவே சேர்த்து வைப்பேன். இந்த ஒரு நாளை மட்டும் பொறுத்துக்கொள். நாளை உனக்காகவே விடியல் விடியும். உன் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. நீ மட்டுமல்ல, நானும் என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை தாண்டிதானே வந்திருக்கிறேன், கஷ்டங்களை பார்த்துதானே வந்திருக்கிறேன், சிக்கல்களை எல்லாம் கடந்துதானே வந்திருக்கிறேன். ஒரு கல்லானது அத்தனை வலிகளையும் தாங்கிக் கொண்டால்தானே அழகான சிலையாகவே வர முடியும். அதே போல உனக்கான வடிவம் கிடைக்கும் வரை உனக்கான சிக்கல்கள் அனைத்தையும் நீ பொறுத்துக்கொள் பிள்ளையே. சில நாட்கள்தான் பொறுத்து கொண்டால் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். பொறுமையோடு இருந்தால் அதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமைக்கான தீர்வு நிச்சயமாக பிறக்கும். ஆனால் கவலைப்படாதே. உன்னுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிய பிறகு நீ அந்த நிலவைப் போல மிக அழகாக பிரகாசிப்பாய். உன் வாழ்வும் மிக அழகாகவே பிரகாசமாகவே இருக்கும். உனக்கு சிக்கல் கொடுத்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாமே உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து கையேந்தி நிற்பார்கள். உன்னிடம் அண்ணாந்து பார்ப்பார்கள் உன் வளர்ச்சியை பார்த்து. அதுவரை பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுதும் நான் உனக்கு தீர்க்கமாக சொல்கிறேன். நீ உருக்குலைந்து போகவில்லை, உருவெடுக்கப் போகிறாய். பிரம்மாண்டமாக உருவெடுக்கப் போகிறாய். உன் சிக்கல்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அழகிய சிற்பமாக நீ உன் வாழ்வில் உருவெடுக்கப் போகிறாய். உனக்கான நேரம் வந்துவிட்டது. நீ பிரம்மாண்டமாக உருவெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். நீ என்னிடம் கேட்டது உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கு கொடுக்காமல், உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது, கிடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம்.
இது உன் மனதிற்கு எப்பொழுது தெள்ளத் தெளிவாக புரிகிறதோ அப்பொழுது உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே நடக்கும். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதை கேட்கும்போதே 1000 முறை எனக்கு நீ நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று சொல்லுவாய். உன் வாழ்க்கையில் சுப வாக்கை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்காகவே நிச்சயமாக நீதி வழங்குவேன்.